ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற இந்த தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த விமானம் படைப்பதற்கு முன்பாக பறவையை பற்றி கண்டு வியந்த, அதனுடைய அறிவியலை வியந்த மனிதன் என்னெல்லாம் கண்டான், என்னெல்லாம் புரிந்து கொண்டான் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையிலிருந்து நான் எழுதிய சில புத்தகங்களின் தொகுப்பு தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அவர் ஐயா 3 புத்தகத்த போட்டிருந்தாரு. நான் முதல்ல வானவாசிகள்னு ஒரு புக் எழுதினேன். அப்புறம் தமிழ் இந்து திசையில மாயா பஜார்ல 1 வருடங்களுக்கு முன்பு 1 வாரம் விட்டு 1 வாரம் பரப்பதுவேன்னு ஒரு 26 வாரங்கள் ஒரு தொடர் எழுதினேன். அது பரப்பதுவேன்னு வந்தது. அதுக்கப்புறம் அதிலிருந்து மேலும் பல தகவல்கள் எல்லாம் சேர்த்து சமீபத்துல கடந்த மாதம் ஆங்கிலத்துல தி அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமும் வந்திருக்கு. அது இல்லாம ஏவூர்தி விமானம்னு சிறிய சிறிய புத்தகங்கள் வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி புத்தகத்தில் எழுதிய பல தகவல்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கடைசியா தான் விமானத்தை பத்தி நான் சொல்ல போறேன். இடையில இந்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பறவைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல். வழக்கமா பறவை எந்த வண்ணத்தில் இருக்கின்றது, அது எந்த ஊரில் எந்த விதமான பறவை இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய புத்தகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அறிவியல் சம்பந்தமாக பறவையுடைய ஒவ்வொரு இயக்கத்திற்கும், அதனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலை கூறக்கூடிய புத்தகங்களாக என்னுடைய புத்தகங்கள் வருகிறது. இப்போ உன் பறவையுடைய தோற்றம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல நமக்கு தெரியும் இந்த பூமியுடைய வயது 454 கோடி ஆண்டுகள். அப்படியே 350 கோடி வருடங்களுக்கு முன்பால் ஒரு செல் உயிரியான இந்த சைனோபாக்டீரியா உதயமானதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு பரிமாணம் எல்லாம் அடைந்து டைனோசர் கதை வரைக்கும் அது கதை வருது. அப்ப இந்த டைனோசர்ல இருந்து தான் பறக்கும் உயிரினம் உருவாகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டைனோசர்ல சில உயிரினங்கள் மலை மீது இருந்து கீழே தாவி தன்னால் பறக்க முடியுமா என்று முயற்சி செய்து பார்க்கின்றன. அப்படி மேல ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவுவது. இப்போ ஒரு மரத்துல ஒரு காய்கறி இருக்கு, ஒரு பழம் இருக்கு அப்படின்னா, அதுல ஏறி சாப்பிட்டு கீழ இறங்கி மறுபடியும் அடுத்த மரத்துக்கு ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவி தாவி போனால் என்ன அப்படின்னு ஒரு உயிரினம் முயற்சி செய்யுது. எந்நேரம் தான் நடந்தே போறது, மலை மேட்டிலிருந்து தாவி குதித்து பார்த்தால் என்ன அப்படின்னு இன்னொரு உயிரினம் போகுது. இப்படியாக ஒரு பறக்கும் உயிரினம் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உதயமாகிறது. ஸோ அப்ப அந்த உயிரினத்தை பத்தி தான் நம்ம எப்படி இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, 1874ல ஆர்கியோட் ஆஃப் டெரிக்ஸ் லித்தோகிராஃபிகா அப்படின்னு ஒரு பல புதைப்படிவம் நமக்கு கிடைக்குது. இந்த புதைப்படிவத்துல பறக்கும் உயிரினம் இருந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு தெரிய வருது. அதிலிருந்து தான் தெரிய வருது. இப்ப இன்னைக்கு தேதிக்கு பனிமலை மீது பறக்கக்கூடிய பறவை இருக்குது. கடலில் கடலிலேயே வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பறவை இருக்கு. பறக்கவே முடியாம மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய நெருப்பு கோழிகள் இருக்கின்றன. அப்புறம் பறக்க முடியாமல் இப்பொழுது நீந்தக்கூடிய உயிரினமாக மாறிய பென்குயின் இருக்கிறது. இப்படி பல விதத்தில், அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல விதமான வாழ்விடங்களில் வாழக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அத பறவை ஒன்றாக மட்டும்தான் இருக்கும். அது தவிர வேற எதுவுமே இருக்காது. சரி. இப்ப பறவை எல்லா பறவையும் ஒரே மாரி போகுதான்னா, ஒரே மாரி போகாது. இப்ப நீங்க எவரெஸ்ட் மலைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எவரெஸ்ட் மலையின் உயரம் 8.87 கிலோமீட்டர். அந்த எவரெஸ்ட் மலையை விட உயரமாக பறக்கும் பறவை இருக்கிறது. நேராக பறந்து கொண்டே தேனை குடிக்கக்கூடிய பறவை இருக்கிறது. ஒரே ஒரு தன்னுடைய ஒரு முறை பயணத்தை 70,000 கிலோமீட்டர் தூரம் பறந்து செல்லக்கூடிய ஆர்க்டிக் டெரைன் போன்ற பறவைகள் இருக்கின்றன. அதிவேகமாக ஓடி மனிதனையே கீழே தள்ளக்கூடிய நெருப்புக்கோழி போன்ற பறவை இருக்கிறது. தன்னால் சிறகடித்து பறக்க முடியவில்லை என்றாலும் ஓடி தனது பயணத்தை தொடங்கக்கூடிய பறவையும் இருக்கிறது. இப்படி பறவை ஒவ்வொரு பறவையும் நம்ம சொல்லிட்டாலும் அந்த ஒரு பறவைக்குள்ள அறிவியல் மொத்தமாக வேறுபடுகிறது. சரி, பறக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 2 பலூன் இருக்கிறது. இந்த பலூன் 2க்கும் இடையில் ஒரு துவாரம் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில் நாம் ஒரு காற்று ஊதும் பொழுது, அந்த காற்று வேகமாக காற்றை ஊதும் பொழுது பலூனுக்கு இடையே உள்ள காற்று தள்ளப்படுகிறது. அதனால் அங்கே அழுத்தம் குறைகிறது. இந்த அழுத்தம் குறைவதால் 2 பலூனும் பக்கத்து பக்கத்துல முட்டிக்குது. பெர்னாலிஸ் தியரி என்ன சொல்லுது? இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு கூரை இருக்கு, காத்து வேகமா அடிக்குது. கூரைக்கு மேல உள்ள காற்று வேகமாக நகரும் பொழுது அந்த வேகமாக நகர்வதின் காரணமாக அழுத்தம் குறைகிறது. அப்ப வீட்டு கூரைக்குள்ள அழுத்தம் அதிகமா இருக்குது. அப்ப அழுத்தம் அதிகமா இருக்கிறது மேல இருக்கிறது தள்ளுது. அதனால கூரை பறந்து போகுதுன்னு சொல்றோம். முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூடான காற்றை பயன்படுத்தி பறக்கக்கூடிய பாராசூட் இருந்தது. அதுல என்ன பண்றோம்?
நம்ம வந்து காற்றை எரிக்கிறோம், அதாவது சுடு காற்றை உள்ள தள்ளுறோம். அப்போ காற்றை நம்ம உள்ள தள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காற்று வந்து மேலே போகும். அப்போ அதனுடைய அடர்த்தி குறைகிறது. அதனால் பலூன் மேலே பறக்குது. இப்படியெல்லாம் பொருள் பறக்குது. ஆனா, நமக்கு இப்ப என்ன அப்படின்னா, அ இதெல்லாம் பறக்கும் இது. ஆனா, நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு என்ன நம்ம சொல்றோம்னா, காற்றிதழ். இல்ல அப்படின்னா, அதற்கு பேர் வந்து ஏரோஃபாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப எப்படின்னா, இந்த ஏரோஃபாயில் இப்ப நான் முன்னாடி சொன்ன மாரி, அ காற்றை கிழித்துக் கொண்டு செல்லும் பொழுது, அதாவது காற்று இருக்கு. ஒரு பொருள் வேகமா காற்றுக்குள்ள போகுது. இல்ல ஒரு பொருளின் மீது காற்று வேகமாக நகர்கிறது. என்ன நடந்தாலும் ஒரு அழுத்த வேறுபாட்ட உருவாக்குறதுன்னா பறக்க வைக்கலாம். அப்ப இந்த ஏரோப்ளேன் இறக்கையெல்லாம் இந்த காற்றிதழ் வடிவத்துல இருக்குது. அது வேகமா நகரும் பொழுது, மேலே இருப்பதை விட கீழே அதிக அழுத்தத்தை உருவாக்குகிறது. அந்த அழுத்தத்தால் இந்த பொருள் வந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. ஸோ இப்ப பறவை என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்கும் பறவை எப்படி இருக்கு அப்படின்னா, மேல இருந்து கீழ அமுத்தும்போது காத்து அமுத்துது. அப்ப கீழ அழுத்தம் அதிகமாகுது. அதனால மேல பறக்குது. அதே மேல இருந்து கீழ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ம் க ரெக்கையை வந்து விரித்து வைத்து கீழே இறக்குகிறது. ஆனால் ரெக்கையை சுருக்கி வைத்து மேலே செல்கிறது. அதுதான் வந்து இது. இது நீங்க ஒரு வீடியோ மூலியமா நீங்க பார்க்கலாம். மேல இருந்து கீழ அமுத்தும்போது ரெக்கையை முழுவதுமாக விரித்து இருக்குது. கீழ இருந்து மேல போகும்போது ரெக்கையை மடக்கி போகுது. நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோல உள்ள சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நெனைக்கிறேன். கேட்கலன்னா மட்டும் சொல்லுங்க. கேட்டிருந்ததுன்னா ஓகே. சரி. இப்ப அ இப்போ ஒரு ஒரு பறவையும் ஒரு ஒரு மாரி பறக்குது. சில பறவை சிறகடிச்சு கேட்டதுங்க, பறக்குது. கேட்டது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ. சில பறவைகள் வந்து இப்ப வந்து ஆல்பர்டாஸ் இந்த பறவை இங்க போட்டிருக்கு. இதனுடைய இறக்கையோட இது விரிச்சு வச்சதுன்னா, கிட்டத்தட்ட 14 அடி நீளமுள்ள ஒரு பறவை. அப்ப இந்த பறவை வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நான் சொன்ன மாரி இந்த ஏரோஃபாயில் அப்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த காற்றிதழ் வடிவத்துல காற்று வந்து மேல போம்போது, இதனுடைய அழுத்த வேறுபாட்டின் காரணமாக இது வந்து பறக்குது. இப்ப நம்ம சர்வதேச விண்வெளி நிலையம், எங்க ஊர் வந்து இந்தியாக்குள்ள ஓடுற ஏரோப்ளேன் தான் போகும். சர்வதேச விண்வெளி விமானங்கள் போகாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன் போகாது அப்டின்னா, இப்ப நீங்க இந்த நான் சொன்னேன் இல்லையா? இந்த இந்த ஓடுதளம் எவ்வளவு நீளம் இருக்கணுங்கிறத யார் முடிவு செய்றா அப்டின்னா, இந்த விமானத்தை தூக்குவதற்கு எவ்வளவு தூக்குதிறன் எனக்கு தேவை அப்டிங்கிறத முடிவு செய்யுது. சரி, ஓகே. இப்ப இந்த விமானத்த தூக்குறதுன்னா, சர்வதேச விண்வெளி சாரி விமானங்கள் அப்டின்னா, அதனோட எடை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். 300 டன், 400 டன் இருக்கும். அப்ப அவ்வளவு வேகத்தை தூக்கக்கூடிய தூக்குதிறன் எனக்கு வேண்டுமென்றால், விமானம் வந்து அதிவேகமாக பயணம் செய்ய வேண்டும். எவ்வளவு வேகம் பயணம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணிக்கு 300 கிலோமீட்டர் வரைக்கும் 200லிருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும். அதனால தான் ஓடுதளத்துடைய நீளம் அதிகமா இருக்கும். இது சில பறவைகளுக்கு பொருந்தும். சில பறவைகளுக்கு வந்து ஹெலிகாப்டர் இருக்கு. நேரடியா சுத்தி பறக்குது அப்படிங்கிற மாரி புறா, சிட்டுக்குருவி அந்த மாரி பறவைகள் எல்லாம் இருந்த இடத்துல இருந்தே பறக்கும். ஆனா, அது என்ன பண்ணும்? சிறகடிச்சுக்கிட்டே போகும். இத பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ பொதுவா பார்த்தோம் அப்டின்னா, நேரா பறக்கிற பறவை இருக்கும். எப்பவுமே சிறகடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து சிறகடிக்கிறத நிறுத்துனா அப்டின்னா, அது கீழ போயிடும். அந்த மாரி பறவை. இல்ல வட்டமிட்டு, வட்டமிட்டு மேல உயரமா பறக்கிற பறவை இருக்கு. சில பறவை பார்த்தீங்கன்னா, பறக்க ஆரம்பிக்கும். பறக்க ஆரம்பிச்சங்காட்டி ஆ சிறகடிக்கிறத நிறுத்தும். நிறுத்துனோனே அப்படியே கீழ இறங்க ஆரம்பிக்கும். கீழ இறங்கி கொஞ்ச நேரம் ஆனங்காட்டி மறுபடியும் வந்து சிறகடிக்கும். மறுபடியும் மேல போகும். இந்த மாரி போகும். நீங்க வந்து இந்த இதோட போய் கடற்கரையில போய் நின்னாலோ, இல்ல ஆத்தங்கரையோரம் நின்னாலோ, நீங்க இத வந்து பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரங்கொத்தி எல்லாம் அப்படி பறக்கிறது. சிலர் பெரிய பெரிய அண்டங்காக்கா மாரி இருக்கிறது, பெரிய பெரிய ரவுண்ட் அடிச்சு பறக்கிற பறவைகள் எல்லாம் இருக்கு. இப்ப அ நம்ம ஆல்பர்டாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது என்ன செய்யும்னா, கடல் அலைகள். கடல் அலை அடைக்கும்போது, அந்த அலையில இருக்கக்கூடிய காற்றினுடைய வேறுபாட்டை பயன்படுத்தி, அது வந்து அழகா பறந்து மேல போகும். ஸோ இந்த மாரி ஒன்றொன்றும் ஒரு ஒரு விதத்துல வந்து இருக்கு. இப்ப அடுத்தது நம்ம முட்டை. முட்டை பார்த்தோம்னா, ஆ நம்ம வந்து கோழி முட்டை மாதிரி அப்படின்னு நம்ம எலிப்ஸ் அப்படிங்கிற ஷேப்புக்கு சொல்லுவோம். ஸோ ஒரு ஒரு பறவையுடைய முட்டையும் ஒரு ஒரு விதத்தில வேறுபடும். இந்த முட்டை என்ன அப்படின்னா, இப்ப பறவை வந்து உயிரினம் பிறந்த உடனே, இந்த பறவையுடைய உயிரினத்தில 2 மாபெரும் பரிணாமங்கள் ஏற்படுது. ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த உடலில் குழந்தையை தூக்கிக் கொண்டு செல்லாது இருக்கக்கூடிய பரிணாமம். அது எப்பவுமே பறக்கணும். வெயிட் அதிகமாயிருச்சுன்னா, அதனால பறக்க முடியாது. அதனால ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய இனம் உருவாவதற்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் ஒரு உறுதியான ஓட்டுல வச்சு, அதுக்குள்ள சத்தெல்லாம் வச்சு குடுக்கறதுக்கான அமைப்பு தான் இந்த முட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு.
இதுல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சக்கரு எப்படி இருக்குன்னா ஒரு பறவையுடைய எடைக்கு தகுந்தாற் போல் இருக்கும். இந்த வாத்து முட்டையில எடுத்துக்கிட்டிங்கன்னா வாத்து என்பது கோழியை விட சற்று பெரிய பறவை. அதனால அதுல இருக்கிற அந்த மஞ்சள் கரு 60 விழுக்காடு இருக்கும். கோழி எடுத்தீங்கன்னா 40 விழுக்காடு தான் இருக்கும். அடுத்தது அதனுடைய உருவம். இப்ப எந்த பறவை எந்த இடத்துல முட்டை போடுகிறதுங்கிறத பொறுத்து அதனுடைய உருவம் வந்து வேற மாரி இருக்கும். ரொம்ப எலிப்ஸா இருக்குது, நீள்வட்டத்துல இருக்குது அப்படின்னா என்னன்னா, அந்த இப்ப சப்போஸ் ஒரு பாறை மீதோ எங்கேயோ இருக்கிற அந்த பறவை வந்து முட்டை போடும்போது அந்த முட்டை உருண்டு ஓடி போய் உடைஞ்சிராம இருக்கணும் இல்லையா? அதற்காகத்தான் இயற்கையால் மாறப்பட்ட பரிணாமம் இது. Why are eggs egg-shaped? A spherical egg minimizes surface area for a given amount of volume, but on a slight slope, a spherical egg or any symmetric egg will just நேரா roll ஓடி in a straight போயிடுது. line. இப்பவே வந்து இந்த முட்டையை However, an விட்டோம் அப்படின்னா asymmetric egg on a slope will roll in an arc instead of in a straight line, potentially keeping the bird safe. Do you know any other reasons why eggs are shaped like they are? ஸோ அதனால தான் வந்து முட்டை வந்து Why இந்த are மாரி ஒரு ஷேப்ல இருக்கு. அது வந்து திரும்ப நமக்கு வருது. 2வது இறகு, இறக்கை இந்த 2யும் பார்த்துருவோம். ஒரு பறவைக்கு வந்து நெறைய ரெக்கைகள் இருக்கும். 5000, 10,000 அது வரைக்கும் இருக்கும். ஆனா இறகுங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். எல்லா இறகும் ஒரே மாரி இருக்கும்னா இருக்காது. அதனுடைய திறனுக்கு, தனித்திறனுக்கு பொறுத்து. பறக்கிறதற்காக வேணுமா? இல்ல நான் சொன்ன மாரி அந்த காற்றுதல் உருவத்தை வந்து உருவாக்க வேண்டுமா? இல்ல தேவையான சமிக்கைகளை நம்ம எப்படி நரம்பு வேலை செய்யுதோ அதுபோல வேணுமா? ஸோ இந்த மாரி பொறுத்து ஒரு ஒரு ரெக்கையுடைய அமைப்பு மாறும். இப்ப நேரா கோடு போட்டீங்கன்னா 2 சைடும் வந்து சரிபாதியா இருக்கக்கூடிய வால் இறக்கைன்னு நம்ம சொல்லுவோம். இல்ல ஒரு சைடு மட்டும் இருக்குதுன்னா, இது வந்து பறக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இறக்கை. இப்படி ஒரு ஒரு பறவைக்கும் அதற்கு தகுந்த இறக்கை மாறும். இப்ப தண்ணீல மிதக்கக்கூடிய பறவைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இறக்கைக்கு மேலே அதுக்கு மேல வந்து ஒரு வழுவழுப்பான ஒரு கோட்டிங் இருக்கும். அதனால அது வந்து மிதந்து செல்வதற்கு வசதியா இருக்கும். இப்ப நீங்க ஒரு பறவை இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து சில இறக்கை நீளம் குறைவாகவும், சில இறக்கை நீளம் அதிகமாகவும் இருக்கும். இப்ப இந்த பைலோஃப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இது ஒரு காற்றுதல் அமைப்பு. இது வந்து நமக்கு எப்படி நரம்பு வேலை செய்கிறதோ, அதைப்போல இந்த பறவைக்கு செய்திகளை கொண்டு செல்லக்கூடியதா செய்யும். இப்போ பறவை ரொம்ப வேகமா பறக்கும்போது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து அதில விழுந்துராதா? கண்ணு மேல விழுந்துராதா? இப்ப நம்ம ஹெல்மெட் இல்லாத போடும்போது நமக்கு பிரச்சனை இருக்குதுல்ல. அந்த மாரி சந்தேகங்கள் நமக்கு வரும். அதுக்கு கூட வந்து இந்த இறகுகள் வந்து இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். இது வேகமா பறக்கும்போது சின்ன சின்ன பூச்சிகள் வந்து கண்ணுக்குள்ள விழுகாம இருக்கிறதுக்காக பயன்படுது. இப்ப இறக்கையின் வடிவமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, 4 விதமான இறக்கைகள் வந்து பறவைக்கு இருக்கு. இதுதான் வந்து ஒரு பறவை வந்து அதிக பொருள தூக்க முடியுமா? அதிக நேரம் பறக்க முடியுமா? அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. இந்த 4 நான் ஒண்ணொண்ணா பார்க்குறேன். ஸோ இந்த இறக்கைய வந்து அது வடிவமைச்சு எப்படி கொண்டு போகுதுங்கிறத பொறுத்து தான் பறவையுடைய மொத்த பயணமே வந்து மாறுபடுது. உதாரணத்துக்கு ஒரு கழுகு. கழுகு வந்து பறந்து கீழ ஒரு இரைய பிடிக்க போகுது. போகும்போது எப்படி போகுது? இரைய பிடித்த உடனே அதனுடைய இறக்கைய எப்படி பயன்படுத்துதுன்னு பாருங்க. மேல் நோக்கி செல்லணும். அதுக்காக ரெக்கை இருக்கு. இதுவே ஒரு குறிப்பிட்ட உயரம் போயிடுச்சு அப்படின்னா, அந்த உயரத்துல வந்து அது தன்னுடைய இலக்கை அப்படியே சரி. இப்ப இந்த 4 விதம் என்ன? 1 வந்து நீள்வட்டமா வடிவமான இறக்கை. ரொம்ப சின்னதா இருக்கும். நீள்வட்டமா இருக்கும். நம்ம வீட்ல இருக்க சிட்டுக்குருவி, பாடும் பறவை, வௌவால் கூட இப்படித்தான் இருக்கும். ஆனா வௌவால் இறக்கை நம்ம சொல்றது இல்ல. அது வந்து பறக்கும் ஒரு பாலூட்டி. 2வது ரொம்ப அதிவேகமா போகணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய இறக்கை வந்து ஹை ஸ்பீட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, அ நுனியில வந்து ஓட்டையெல்லாம் இருக்காது. ஆனா இந்த மாரி ஸ்லெண்டர் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும். இதற்கு உதாரணம் வந்து ஃபல்கான். SpaceX உடைய கம்பெனியுடைய ராக்கெட் பேரு ஃபல்கான் பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா, இந்த அசாத்திய திறமை, இந்த ஃபல்கானுடைய அசாத்திய திறமையினால தான், இது எப்படி வேட்டையாடுதுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இப்ப ஹை அஸ்பெக்ட் ரேஷியோ அதாவது தூக்கக்கூடிய வேல்யூ. இப்ப நீங்க ஒரு டிவிஎஸ் 50 இருக்குது. டிவிஎஸ் 50ல ஒரு 100 கிலோ மூட்டைய எடுத்துட்டு போனீங்கன்னா, அது இழுக்கறக்கு கஷ்டப்படும். இப்ப ஒரு புல்லட் இருக்குது. புல்லட்ல ஒரு 100 கிலோ வெயிட்ட போட்டீங்கன்னா, அசால்ட்டா இழுக்கும். அதாவது அந்த இன்ஜினுடைய கெப்பாசிட்டிக்கும், நீங்க தூக்கக்கூடிய பொருளுக்கும் உள்ள விகிதாச்சாரம். ஸோ அந்த மாரி என்னோட ரெக்கையுடைய நீள அகலம் ரொம்ப அதிகம். அதனுடைய பரப்பளவு ரொம்ப அதிகம். அழகான என்னால என்னோட எடைய தூக்கிட்டு போ முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வந்து நீளமான இறக்கையுடையதா நம்ம சொல்றோம். இதுக்கு உதாரணம் ஆல்பர்டாஸ். ஆல்பர்டாஸ் பார்த்தோன்னா, ஒரு 600 கிலோமீட்டர் பறக்குதுன்னா, ஒரு 10 விழுக்காடு மட்டும் சிறகடிச்சா போதும். அந்த மாரி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப உயரத்துக்கு போறது அப்படின்னா, சோரிங் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்லாட் இருக்கும். கடைசியில டிப்ல வந்து கொஞ்சம் ஓட்டை இருக்கும். இல்ல நாம வந்து இது வேணுங்கும்போது கழுகு எப்படி இருக்குது? வேணுங்கும்போது நான் குளோஸ் பண்ணிக்கலாம். இதுலங்கும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அமைப்பு இருக்கும். ஸோ இந்த மாரி 4 விதங்கள் வந்து இருக்குது. இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பறவை நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம தேன் சிட்ட சொல்லலாம்.
இந்த தேன் சிட்டு ஒண்ணுதான் வந்து தன்னுடைய இறக்கையுடைய இதை மாத்துறதுனாலேயே முன்னோக்கி பறக்க வேண்டுமா, பின்னோக்கி பறக்க வேண்டுமா, அல்லது ஒரே இடத்தில் நிக்க வேண்டுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு பறவை. ஆனா எல்லாருமே தேன் சிட்டை சொல்லும்போது இன்னொன்னு மறந்துடுறாங்க. தேன் சிட்டு ரொம்ப சின்ன பறவை. 1 கிராம், 2 கிராம், 3 கிராம் எடை தான் இருக்கும். ஆனா 45 கிராம் எடையில இதே வேலையை குறைந்த தூரத்துக்கு பண்ணக்கூடியதுல திறன் பெற்றதா இருப்பது மீன்கொத்தி. மீன் எங்க இருக்கிறதுங்கிறத முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அது இறங்கும். ஆனா ரொம்ப நேரம் இதனால அப்படி இருக்க முடியாது. சரி. இப்ப இந்த தூக்குதிறனை பொறுத்து தான் ஒரு பறவை வந்து எளிதா பறக்குமா? இப்போ ஒரு மயில் விட்டீங்கன்னா, மயில் ரொம்ப தூரம் பறக்காது. இங்க இருக்க ஒரு 20 அடியில போய் இறங்கிரும். நாட்டுக்கோழி பறக்கும். பிராய்லர் கோழினால பறக்கவே முடியாது. இப்ப வாத்துகள் பறக்க முடியாது. ஆனா சில குருவிகள் வந்து பறந்துகிட்டே இருக்கும். கவலையே இல்லாம கிலோமீட்டர் கணக்குல பறக்கும். அது யார் முடிவு பண்றா அப்படின்னா, இந்த இதுதான். இப்ப நீங்க இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய ரேஷியோ எவ்வளோ இருக்குது? ஹை ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு நீள அகலங்கள் இருக்கின்றன? அதனுடைய தூக்குதிறன் என்ன? இதையெல்லாம் கணக்குல வச்சு ஒரு பறவையினால மிக எளிதாக பறக்க முடியுமா? இல்ல கஷ்டப்பட்டு பறக்குமா? இல்ல பறக்கவே முடியாதாங்கிறத முடிவு பண்ணலாம். உதாரணத்துக்கு மயில். மயில் இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய எடையும் இறக்கையுடைய அளவும் சின்னது, எடையும் அதிகம். அதனால கஷ்டப்படும். இப்ப இந்த டெரெயின் நான் சொன்னேன் இல்லையா? ஆர்க்டிக் டெரெயின் இல்ல ஆல்பர்டாஸ், ஸ்விஃப்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இலகுவாக அதிக இறக்கை இருக்கிறனால, அதனால அருமையா பறக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பறவையுடைய இறக்கை பெருசாக பெருசாக அது வந்து எந்த இடத்துல இறங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணும். இப்போ ஒரு சிட்டுக்குருவி இருக்கு. சிட்டுக்குருவி என்ன பண்ணும்? நம்ம ஜன்னல் வழியா உள்ள வர முடியும்னு நினைச்சுன்னா, அழகா ஜன்னல் வழியா உள்ள வந்துரும். ஆனா கழுகுனால அப்படி வர முடியுமான்னா வர முடியாது. ஸோ அப்ப இந்த கழுகு வந்து முடிவு பண்ணுச்சுன்னா, அது இறங்குறதுக்கு அது எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ, அதுபோல 10 மடங்கு தூரம் இருந்தா தான் ஆல்பர்டாஸ்னால இறங்க முடியும். ஈகிளுக்கு ஒரு 8 மடங்குன்னு வச்சுக்கலாம் நீங்க. அப்ப சின்ன குருவிக்கு வந்து இருக்கும். ஆனா இந்த தூக்குதிறன் அதிகமா இருக்கும் பொழுது, தனக்கு தேவையான இரையை தூக்கக்கூடிய திறனும் வந்து அதுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க அந்த கழுகு சொல்லலாம். கழுகு தன்னுடைய எடையில் ஒரு 7 கிலோ, 8 கிலோ வரைக்கும் கழுகு இருக்கும். தன்னுடைய எடையில் கிட்டத்தட்ட 9 மடங்கு அ 9 மடங்கு அல்ல 90 விழுக்காடு எடையுள்ள இதால தூக்க முடியும். அதுக்காக இத பயன்படுத்துது. இப்ப For a male and his lifelong partner, the need to find food is urgent. They have a 3-week-old chick. To do பறக்கும்போது that, ரெக்கை அடைக்க வேண்டிய both அவசியமே இல்ல. parents have to hunt. Yet, even in spring, few animals live up here in the high mountains. And finding prey is not easy. But chamois, a kind of mountain goat, are here, and they are giving birth. One of their kids can weigh as much as an eagle. When eagles hunt as a pair, they coordinate their approach. One stoops, reaching a speed of over 150 miles an hour. 250 கிலோமீட்டர்ல Its attack scatters the herd. And that makes it easier for the other to select a target. ரெக்கையுடைய அமைப்பை மாத்துது. A successful catch. It could still be alive. So the eagle carries it away high over the gorge. And then ஓகே. சரி இப்ப கண்ணு பார்ப்போம். நம்ம வந்து பறவை எப்படி வந்து தன்னுடைய உணவை கண்டுபிடிக்குது அப்படின்னா, நம்ம வந்து அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு அறை இருக்கு. அந்த அறையில வந்து ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறாங்க. யார் உடம்புல வந்து காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வெறும் கண்ணுல வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதிலா ஒரு அகச்சிவப்பு கண்ணாடி நம்ம போட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் உடம்புல இருந்து எவ்வளவு வெப்பம், அந்த வெப்பத்துக்கு ஏற்ப அந்த உடம்பிலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்கள் மாறும். ஸோ அந்த கதிர்கள வச்சு யாரு வந்து சூடா இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த மாரி பறவை வந்து சில டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணுது. இப்போ ஒரு மரத்துல வந்து எது பழுத்த பழம், எது வந்து இதா இருக்கும் அப்படிங்கிறத அதனுடைய கண்கள் மூலியமா அதனால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு மலர் இருக்கு. நம்ம பார்த்தோம்னா அந்த மலர் வந்து இப்படித்தான் தெரியும்.
அதே பறவையுடைய கண்ணுக்கு இப்படி தெரியும். அப்ப அதே மாதிரி பழுத்த பழங்கள் எப்படி இருக்கு, பழுக்காத பழங்கள் எப்படி இருக்குங்கிறத அதனால இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுது. இப்ப பறவை நம்ம வந்து இப்ப கரப்பான் பூச்சி வந்து நமக்கு பின்னாடி இருக்கிறவங்கள கூட பார்க்கும், 360 டிகிரியும் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு ஒரு பறவைக்கு இது மாறுபடும். இப்ப வேட்டையாடக்கூடிய பறவை வந்து பின்னாடி ஏதாவது இருக்கா, எங்க வந்திருக்காங்களான்னு பாக்குற மாதிரி கிட்டத்தட்ட 270 டிகிரி சுத்தி அதனால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சில பறவைகள் இருக்கு, அதுக்கு அதற்கான தேவை இல்லை, அது நேரா போகுது, தன்னை உணவை எடுக்குது, வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிலாம் இருக்கிற பறவைக்கு இது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப 3வது கண், நெற்றிக் கண் நம்ம சொல்ற மாதிரி பறவைக்கு வந்து 3வது கண் இருக்கு. இந்த கண் பாருங்க இப்படி இருக்கும். இந்த 3வது கண் என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணிக்குள்ள வந்து பறவை குதிக்கும் போது அந்த தண்ணிக்குள்ள தெளிவா, இப்ப நம்ம தண்ணிக்குள்ள குதிச்சு கண்ணை திறந்து நம்மளால பார்க்க முடியாது அவ்வளவு. ஆனா பறவை வந்து தண்ணியில வேட்டையாடக்கூடிய பறவைக்கு தண்ணிக்குள்ள அது போனதுக்கு அப்புறம் கூட தன்னுடைய 3வது கண்ணை ஓபன் பண்ணிடு, அதனால ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். வேட்டையாட வேண்டியதோ இல்ல தண்ணிக்குள்ள நடக்க வேண்டியதோ பார்க்கும். இப்ப இந்த வீடியோல இந்த பறவையுடைய கண் மட்டும் எப்படி மாறுது அப்படின்னு நீங்க இப்ப பாருங்க. இது வந்து பறவைகளுக்கே உரியது. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி வந்து பறவைகள் வந்து முட்டை போட்டு தன்னுடைய எடை அதிகரிக்காம வச்சதோ, அதே மாதிரி இன்னொரு பரிணாம மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய வாய். பறவைகளுக்கு பல்லு கிடையாது. அதனுடைய அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாயை பயன்படுத்தி தான் வந்து தனக்கு தேவையானது செய்யுது. ஏன் அப்படின்னா, பல்லு வந்து நம்ம எந்த ஒரு உயிரினத்திலும் பல்லு நம்ம வைக்கணும் அப்படின்னா, அந்த பல்லுனால பல்ல வைக்கிறதுக்கு ஒரு உறுதியான தாடை வேணும். அப்பதான் பல்ல வைக்க முடியும். அப்ப தாடை வைக்கும்போது அந்த உயிரினத்தினுடைய எடை அதிகமாகும். அப்படி எடை அதிகமாகறதுனால பறவையினால பறப்பதற்கு சிரமம் இருக்கும். அதனால பரிணாம மாற்றத்துல நான் முன்னாடி சொன்ன அந்த 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த பறக்கும் உயிரினத்துல வந்து பல் இருந்ததற்கான ஆதாரம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பறவைக்கு இல்ல. ஆனா ஒரு ஒரு பறவையும் அதனுடைய அந்த அழகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாத்திக்கிட்டாங்க. இப்ப சிலது வந்து ஒரு கடினமான கொட்டைய உரிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல தேனுக்குள்ள இருக்கக்கூடிய இதை உறிஞ்சணும் அப்படின்னா நீளமான அலகு இருக்கும். இல்ல ஒரு வந்து பாறையை பாறை போல இருக்கக்கூடிய மிருகத்தினுடைய தோலை கீறி எடுக்கணும்னா அதுக்கு ஒண்ணு மாதிரி இருக்கும். அப்படி ஒன்னொன்னா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க மரங்கொத்தி எடுத்துக்குங்க. மரங்கொத்தி வந்து எல்லாரும் தட்டும்போது அது ஓட்ட போடுறதுக்கு தான் தட்டுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா என்ன அப்படின்னா, மரங்கொத்தி வந்து ஒரு ஒலியை எழுப்பும். அந்த ஒலியை எழுப்புறதுனால இந்த மரத்துக்கு அடியில் மரத்தினுடைய பட்டையில் ஒளிந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை வெளியே கொண்டு வர்றதுக்காக அது தட்டும். அந்த சத்தத்துல அது வெளிவரும், அதுல இருந்து அது பிடிக்குது. 2வது மரங்கொத்தி தட்டும்போது, மரங்கொத்தி மாதிரி நம்ம மண்டையை கொண்டு போய் மரத்துல அடிச்சா அப்படின்னா நேரடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவோம். ஆனா மரங்கொத்தியுடைய மண்டையில எப்படி இருக்கும் அப்படின்னா, தட்டும்போது உருவாகக்கூடிய வெப்பம் வந்து தன்னுடைய மூளையை பாதிக்காம அதை சுத்தி போற மாதிரி அதனுடைய வடிவமைப்பு இருக்கு. ஏதாவது இறை கிடைக்குமா அப்படின்னு பாக்குது. எவ்வளவு வேகமா தட்டுதுன்னு பாருங்க. இந்த வேகத்துக்கு தட்டினோம் அப்படின்னா போயிடும். சரி, பறவைகள்ல பகல் பறவைகள், இரவு பறவைகள்னு இருக்குது. இரவில் இருக்கக்கூடிய பறவைகளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா கலர் கம்மியா இருக்கும். வண்ண வண்ண கலர்கள்ல இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, வேற வேற வண்ணத்துல இருக்கும்போது எதிராளியை ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவோம். அதனால பகல்ல இருக்கிற பறவைகள் வந்து எதிராளி, அதாவது தன்னுடைய இனத்தை கவரவோ இல்லை எதிராளிகளுக்கு நான் அழகா இருக்கிறேன்னு காட்டுறதுக்கோ அது வந்து இருக்கும். அதனால அதெல்லாம் வண்ண வண்ண கலர்ல இருக்கும். ஒண்ணு. 2வது அதே மாதிரி ஒலி எழுப்பும் திறன், கண்ணுடைய பார்வை, எல்லாமே வந்து பகல் பறவைகளுக்கு தனி சிறப்பு, இரவு பறவைகளுக்கு ஒரு தனி சிறப்பா இருக்கும். இப்போ ஒரு பகல் பறவை இது He இது has வந்து lived எப்படி most of his பாருங்க. life alone. And this is his first mating season. He needs to make himself conspicuous in the gloom of the forest floor. And he's found a clearing where he might do so. A female. She too is looking for a mate. This could be his moment. வழக்கமா ஆண் பறவைகள் வந்து கலரா இருக்கும் அப்படிங்கிறது பகல் பறவைகள்ல. பெண் பறவைகளோட ஆண் பறவைகள் வந்து வேறு வேறு வித்தியாசமான இறகுகள், ரெக்கைகள், வண்ணங்கள் கொண்டு இருக்கும். Oh dear. Stage fright. And who is this?
So that is. சரி, அடுத்து கால்களுக்கு வருவோம். இப்ப வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் மயிர்கள் இருக்கிற மாதிரி வந்து பறவைகளுக்கு மேல வந்து நீங்க இது பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த பறவையுடைய வடிவமைப்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய காலுடைய நீளம் இருக்கும். இப்ப ஈரமான புதர்ல நடக்கக்கூடிய பறவை இல்ல வந்து உயரமான புற்கள் இருக்கிற இடத்துல நடக்கக்கூடிய பறவைக்கு அந்த புற்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கால்களுடைய அந்த உயரமும் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதுக்கு மேலதான் வந்து அதனுடைய முடியெல்லாம் அந்த காலுக்கு மேல இருக்கும். ஏன் இது இல்லை அப்படின்னா இது வந்து இப்போ ஒரு குளிரான இடத்துல நம்ம நடக்கிறோன்னு வச்சுக்கோம். சில்லுன்னு இருக்கிற தண்ணியில கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த சில்லு தண்ணி நம்ம கால் ஃபுல்லா வந்துடும். இப்ப சில வயதானவர்களுக்கெல்லாம் டாக்டர் என்ன அறிவுரை சொல்றாரு, செருப்பு போட்டுட்டு நடங்க வீட்டுக்குள்ள. அப்படின்னா என்னன்னா தரையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் உங்கள் உடலுக்கு செல்லாமல் உங்கள் ரத்தத்திற்கு செல்லாமல் இருக்குமாறு நடங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப பறவை எங்க செருப்பு போட்டுட்டு நடக்க முடியும்? அது வந்து ஈரமான இருக்கிற இடத்துல போனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைக்கு கீழே கால்ல இருந்து மேல இருந்து கீழே வர ரத்தம் சூடா இருக்கும், கீழ இருந்து மேல போற ரத்தம் வந்து குளிரா இருக்கும். இப்ப இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? இது பிரச்சனை ஆகும். அதனால என்ன பண்றதுன்னா ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஒரு வெப்ப ஆற்றலை கடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கால்களுக்கு இருக்கு. அப்ப இந்த குளிர்ச்சியான ரத்தம் போகும்போது ஆல்ரெடி மேல இருக்கக்கூடிய சூடான ரத்தத்தை கடந்து போகும்போது அந்த சூடான ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த குளிர்ச்சியான ரத்தத்துக்கு கொடுக்குது. அது மேல் நோக்கி இதயத்தை நோக்கி செல்லும் பொழுது அது வந்து சூடான ரத்தமாவே போகுது அப்படிங்கிறது தான் ஒண்ணு. இப்ப மனிதனால் வந்து தண்ணி மேல நடக்க முடியுமா அப்படின்னா மனிதனுடைய எடைக்கு தேவையான ஒரு செருப்பு போட்டு நடக்க வைக்கலாம். ஆனா அந்த செருப்புடைய நீள அகலம் எவ்வளவு இருக்குன்னா 6 அடிக்கு 4 அடி அப்படின்னு இருக்கணும். ஆனா தண்ணி மேலேயே நடந்து போகக்கூடிய உயிரினங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த பறவை இனங்கள் இருக்கு. அது வந்து நம்ம தாமரை கோழின்னு சொல்லுவோம், இல்ல ஜாக்னா அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய இந்த காலுடைய பாருங்க பாதம் எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதனால வந்து அழகா தண்ணி மேல நடக்க முடியும். தண்ணி மேல தாமரை இலை மேல அழகா நடக்க முடியும். ஸோ அதனுடைய கால் வடிவமைப்பு அப்படி இருக்கு. பறவையில வந்து ஆண் பறவை வயிற்றுக்குள்ள வந்து குழந்தையை வச்சு காப்பாற்றும். வழக்கமா பெண்களை வச்சு காப்பாற்றும். தேவையானப்ப இறக்கிட்டு மறுபடியும் தன்னுடைய எப்படி கங்காரு குட்டி இருக்கோ அதே மாதிரி தன்னுடைய ரெண்டு குட்டியை இது வச்சு இதை காப்பாற்றும். இதனுடைய பாகம் அடுத்து பறவையுடைய சுவாச மண்டலம். இப்ப நம்ம மூச்சு விடும்போது என்ன ஆகுது? மூச்சு உள்ள போகுது, வெளியே வருது. நான் இப்ப மூச்சு விடாம பேசணும்னாலே எனக்கு மூச்சு வாங்குது. நம்ம ஓடணும்னா மூச்சு வாங்கும். வயசானவங்களுக்கு இன்னும் மூச்சு வாங்கும். பறவைக்கு இப்படி மூச்சு வாங்கினா எப்படி பறக்க முடியும்? பறவை நான் வந்து வயசாயிட்டேன், நான் இனிமே வந்து பறக்கிறதுல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அதற்கு காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த காற்றை தொடர்ந்து எப்படி நம்ம பைப்புல விட்டு விட்டு பைப்பு வர மாதிரி நம்ம மூக்குல வருது. ஆனா பறவையுடைய மூக்குல என்ன அப்படின்னா விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய பைப்பு மாதிரி வருது. அதுக்கு என்னன்னா அதனுடைய காற்று பைகள் நமக்கு இருக்கிற நுரையீரல் மாதிரி எடுத்துக்கங்க. காற்று பைகள் நிறைய இருக்கும், 5 இல்லைன்னா 7 இருக்கும். ஸோ அதனால என்னன்னா வேற வேற இடத்துல இருந்து தொடர்ந்து இது அதுக்கு வந்து காத்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது இதனுடைய எலும்புகள் மனிதனுடைய எலும்புகளை காட்டிலும் உறுதி. மூணாவது என்னுடைய இந்த ஹார்ட் பீட் ரேட். இப்போ ஒரு மனிதன் வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறான் அப்படின்னா ஒரு 65 70 நம்ம சொல்றோம், 72ன்னு சொல்றோம் பீட் ரேட். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த மனிதன் வந்து ரொம்ப வேகமா ஓடுறான் இல்ல வேற ஏதாவது பயங்கரமா வேலை செஞ்சானா இது 2 மடங்கு வரைக்கும் போகலாம். 140 150 ஒரு 200 250 எல்லாம் போனா நம்ம ஹார்ட் அதிகமா அடிச்சு இறந்து போயிட்டாருங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஓட்டப்பந்தய வீரர்களுக்கெல்லாம் கம்மியா தான் ஹார்ட் பீட் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ட்ரெயின் பண்ணி பண்ணி பண்ணதுனால அவங்களுக்கு தேவை இவனுக்கு தேவை அதிகம்னு சொல்லி குறைஞ்சிடும். ஆனா பறவை பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து சாதாரண ஓய்வு நிலையில இருக்குது, அப்புறம் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல பறக்குது, அப்புறம் 70 80 அப்படின்னு பறக்குது. அப்ப சாதாரண ஓய்வு நிலையிலிருந்து அதிக வேகத்தில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு அதனுடைய இந்த ரேட் வந்து கூடிக்கிட்டே போகும். அதான் இதுல போட்டிருக்காங்க. 4 மடங்கு வரைக்கும் அது அதிகமா இருக்கும். இப்ப இந்த ஹம்மிங் பேர்டு நம்ம சொன்னோம் இல்லையா, தேன் சிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனிதனுக்கு 72னா 1200 முறை இது வந்து துடிக்கும். அந்த அளவுக்கு வந்து 70ல இருந்து 1200 வரைக்கும். ஸோ அப்ப பறவை வந்து பறவைக்கு வந்து பறவை உடம்புல இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து அதிகமா இருக்கும். ஏன்னா இரும்பு சத்து தான் வந்து நம்ம காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உடல்ல இருக்கிற ரத்த நாளங்கள் மூலம் கொண்டு வர்றதுக்கு தேவை. அப்ப இந்த ஒரு அமைப்பு வந்து பறவைக்கு இருக்கு. அதே மாதிரி சத்தம். இப்ப நம்ம குரல் நான் இருக்கு. குரல் நான் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் பேசணும், 3 மணி நேரம் தொடர்ந்து பேசணும் அப்படின்னா நம்மனால பேச முடியாம போயிடும். தொண்டை வலி வந்துருச்சுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பறவையுடைய மொழியே வந்து இந்த சத்தம் தான். ஸோ அதனுடைய குரல் நான் எப்படி இருக்குது அப்படின்னா தொடர்ந்து அதனால ஒலி எழுப்ப முடியும். காட்டுக்குள்ள இருக்கிற பறவை காட்டில் இருக்கக்கூடிய இலை தலைகளை தாண்டி
தனது குடும்பத்தினருக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு சத்தத்தை உருவாக்க வேண்டும். எதிரிகள் வருகிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். அப்ப இந்த ஹை பிட்ச், ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. எந்த இடத்தில் வாழுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அதை ஒலி எழுப்பக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்கும். அது வந்து மனிதர்கள் வந்து அது கூட போட்டியே போட முடியாது. ஒரு ஒரு பறவையும் தான் இருக்கிற இடத்த, இப்ப நகரப்புறத்துல இருக்கக்கூடிய பறவை வந்து நகரப்புற சத்தத்தை தாண்டி சொல்லக்கூடிய ஒலியா இருக்கும். காட்டுக்குள்ள இருக்கிறது அப்படி இருக்கும். இல்ல தொலைதூரத்துல இருக்கிற செய்தியை சொல்ல வேண்டிய பறவை அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பறவையும் ஒரு ஒரு இது இருக்கும். அடுத்து கூடு கட்டுறது. எதுக்கு கூடு கட்டுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பறவைகளுக்குமே வந்து கூடுகள் வந்து தேவையில்லை. ஸோ பறவைகள் வந்து தங்குவதற்காக கூடு கட்டி தங்கக்கூடிய பறவைகள் மிக குறைவு. ஆனால் தன்னுடைய இனப்பெருக்க காலத்துல முட்டையை பாதுகாத்து முட்டை போட்டு அந்த முட்டை குஞ்சாகிற வரைக்கும் கட்டுற பறவைகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு ஒரு பறவையும் இதுல வந்து தலை சிறந்ததா இருக்குது. சில பறவைகள் வந்து சேத்தை வந்து குலைச்சு வீடு மாதிரி கட்டுது. சிலது வந்து தன்னுடைய தையல் எப்படி ஒரு தையல்காரர் தைக்கிறாரோ அந்த மாதிரி இலைதழைகளை வந்து தச்சு அழகா கட்டுது. ஸோ இந்த கூடு இல்ல சிலது வந்து ஒண்ணுமே இல்லை, இலைய வந்து ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு கொச்சி எல்லாம் போட்டு ஒரு பெரிய தன்னால கட்ட முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பறவையும் தனது வீடு கட்டும் திறனில் மொத்தமாகவே வந்து வேறுபடும். நம்மலாம் துணிகளை தைக்கிற மாதிரி இலைகளை வச்சு சூப்பரா தையல் தைக்கிற ஒரு பறவையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதுதான் டெய்லர் பேர்ட். இது இலைகளுடைய ஓரங்கள்ல சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டு செடிகளுடைய நார் அல்லது செலந்தி வலையை வச்சு ஊசி நூல் வச்சு தைக்கிற மாதிரியே இலைகளை ஒன்னா சேர்க்கும். இப்படி தச்சு செடிகளுக்கு நடுவுல வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாத மாதிரி ரொம்பவே பாதுகாப்பான ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டை இது കെട്ടിடும். பார்க்க ഒരു പക്ഷിക്ക് ഇഷ്ടിക ആഴ്ചകളോളം ദിവസം ചൂടാക്കുകയും പകൽ இது സമയത്ത് பாருங்க, തണുപ്പിക്കുകയും மண்ணுல ചെയ്യുന്നു. வந்து വേട്ടക്കാർക്ക് தலை അകത്ത് കടക്കാൻ അസാധ്യമാക്കുന്നു. வைக்கோல மண்ணுல ഒരു குறைச்சு നിമിഷം இந்த மாதிரி അതിനെക്കുറിച്ച് பட்டம்லாம் ചിന്തിക്കുക. கட்டி கடைசியில ஒரு பெரிய வீடு പോലെയാണ് வந்து തണുത്ത, ഇരുണ്ട, സുരക്ഷിതം, മുട്ടകൾക്ക് അനുയോജ്യം. പെൺപക്ഷി 2-4 മുട്ടകൾ ഇടുന്നു. ചെറുത് இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நம்மலாம் பறவை துணிகள் வந்து போகுது. இப்போ அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கழுகு. கழுகு வந்து என்ன அப்படின்னா மிகப்பெரிய கிலோ 1 டன் எடையுள்ள பறவை கூடெல்லாம் கூட கட்டியிருக்கு. இது பறவை என்னன்னா இது இருக்கிறத எடுத்து எடுத்து அடுக்கி அடுக்கி வைக்கும். ஒரு சீசனுக்கு அடுக்கி வைக்கும், மறுபடியும் அடுத்த சீசனுக்கு அடுக்கி வைக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப மரத்துல இருக்கிற பொந்து மாதிரி பாறைகளில் இருக்கிற பொந்துல வந்து இருக்கக்கூடிய பறவைகளும் தங்கக்கூடிய பறவைகளும் இருக்குது. எதுக்கு வந்து இந்த முட்டை அடகாக்குது அப்படின்னா, ஒரு முட்டையில் இருக்கக்கூடிய அந்த உயிரினம் வந்து குஞ்சா மாறி வரணும் அப்படின்னா குறிப்பிட்ட வெப்பநிலையை அதுக்கு கொடுக்கணும். அப்பதான் வருது. அதனாலதான் வந்து தன் உடல் சூட்டை வந்து இந்த பறவை வந்து முட்டைக்கு கொடுத்து அந்த இதை கொண்டு வருது. இப்ப அந்த டெக்னிக்கை வந்து ஒரு பறவை என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பெரிய குழி வெட்டி அந்த குழிக்குள்ள தேவையான இலை தழைகளை எல்லாம் போட்டு அதுக்குள்ள தன்னுடைய முட்டையை வச்சு அந்த முட்டைக்கு மேல மண்ணை போட்டு தேவையான வெப்பத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த வெப்பத்தினால இந்த முட்டை பொரிக்கிறது மாதிரி ஒரு அமைப்பை பண்ற பறவைகளும் இருக்கு. இன்னொன்னு குடும்பமா சேர்ந்து வாழக்கூடிய பறவை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கரண்ட் கம்பத்தையோ இல்ல மரத்தையோ எடுத்து அதுக்குள்ள வந்து 50-60 ஓட்டை இருக்கிற மாதிரி தன்னுடைய வீட்டை கட்டி எல்லாரும் கட்டிக்குவாங்க. இந்த வீட்டுக்குள்ள போந்து அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய நம்ம இப்ப சொல்றோம்ல மகாராஜா அரண்மனை, ஆளுநர் வீடு, ஜனாதிபதி வீடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பமா வசிக்கக்கூடிய கட்டுறதும் இருக்குது. இப்ப பாறையில இதே மாதிரி கட்டக்கூடிய பறவைகளை நம்ம The cliff swallow searches for a safe cliff, where a remarkable mud nest will soon appear. Tiny pellets of wet mud become the building blocks of an extraordinary home. One mud pellet at a time, the foundation slowly begins to grow. The unique bottle-shaped provides protection from weather and predators. Every fresh layer of mud makes the nest stronger and more secure. எவ்வளவு கட்டியிருக்குன்னு பாருங்க, ஃபுல்லா கட்டியிருக்கு. அப்புறம் சில பறவைகள் வந்து ஜப்பான்ல இந்த பறவைகள் தன்னுடைய எச்சில்ல வச்சு இது கட்டுறாங்க. இது பயங்கர ஒரு மெடிக்கல் இதா நினைக்கிறாங்க. அப்ப இந்த கூட்டுல இருந்து எடுத்து சூப்பு தயாரிச்சு இந்த சூப்பை வந்து விற்கிறாங்க.
இந்த பறவை பாருங்க எப்படி அடுக்கடுக்கா கட்டுது. இதுல இருந்து தான் இந்த காம்போசிட் தொழில்நுட்பமே வருது. நீங்க கேட்டிருப்பீங்க, சில பறவை வந்து தன்னுடைய வீடை கட்டிட்டு எதிரிகள் வந்து பாம்பு போல உள்ள எதிரிகள் அந்த வீட்டுக்குள்ளேயே வராம இருக்கிற மாதிரி கட்டும், தன்னுடைய வீடு எங்க இருக்குதுன்னே தெரியாம கட்டும்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கிற பறவைகளும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூடு இருக்கு, இதுல எங்க வாயில் இருக்கு, எப்படி உள்ள போய் வெளியே வருதுன்னு பாருங்க. தன்னுடைய வீட்டை ஓபன் பண்ணுது, உள்ள போகுது. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு தன்னோட கூட்டை பத்திரமா மூடிட்டு வேற வழியே இல்லாத மாதிரி பண்ற பறவைகள் இது. சரி, பறவை தூங்குமா? இது அடுத்த கேள்வி. இப்ப மனிதன் தூங்குனானா, ஐயோ தூங்கிட்டேன், ட்ரெயினை விட்டுட்டேன், ஏரோப்ளைனை விட்டுட்டேன், காலையில எந்திரிச்சு படிக்கலன்னு சொல்றோம். ஆனா வந்து பறவைக்கு 2 மூளை இருக்கு. ஒரு மூளை தூங்கும் போது இன்னொரு மூளை வந்து நினைவுல இருக்கும். அதாவது மூளையோட ஒரு பகுதி தூங்கும் போது அடுத்த பகுதி வந்து நினைவுல இருக்கும். ஸோ ஒத்த கால்லயே வந்து நின்று தூங்குற பறவை இருக்கு, படுத்துக்கிட்டே தூங்குற பறவை இருக்கு, மரத்து மேலேயே நின்று தூங்குற பறவை இருக்கு. இப்படி குடும்பமா வாழும்போது அந்த மரத்துடைய கடைசி இடத்துல இருக்கிற பறவை மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கும். யாராவது வந்து அது சத்தம் போட எல்லாரும் எந்திரிச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா எல்லாமே இது தூங்கிரும். இப்போ வந்து கழுகு பார்த்தீங்கன்னா, கழுகுடைய கால்கள் வந்து ரொம்ப உறுதியான கால்கள். மரத்துல அது தூங்கிக்கிட்டே இருக்கு. தூங்கும்போது கீழே விழுந்தா கூட கால்கள் மரத்தை பிடிச்சிருக்கிறனால அது கீழே விழுகாம இருக்கும். இது ஏன் பறவை வந்து ரொம்ப தூரத்துக்கு போகுது? இந்த மைக்ரேஷன், வலசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் போகுது அப்படின்னா, இப்ப பூமி வந்து ஒரு உருண்டை கோள வடிவத்துல இருக்குது. இப்ப நேரா பூமிக்கு இந்தியாவுக்கு மேல நம்ம ஓட்டை போட்டு நேரா பூமிக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா கிட்டத்தட்ட கேப்டவுன், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல போயிடலாம். இங்க நமக்கு வந்து வெயில் காலம் அப்படின்னா அங்க வந்து குளிர்காலம். ஸோ அப்ப இந்த பருவநிலை வந்து மாறுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட பருவநிலையில அந்த ஊர்ல வந்து தங்குவதற்கான வசதி இல்லை, தேவையான உணவு கிடைக்காது, இல்லை எதிராளிகள் நம்மளை வேட்டையாடிடுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால அந்த சீசனுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தூரத்துக்கு போய் அங்க போய் அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் எல்லாம் செஞ்சு திரும்ப வருது. இது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 11,000 பறவை வகைகளில் தோராயமாக 3,000 பறவை வகைகள் வந்து இந்த மாதிரி வலசை போகுது. இந்த வலசை சில 100 கிலோமீட்டரிலிருந்து சில 1000 கிலோமீட்டர் வரை மாறுபடும். இப்போ ஆர்டிக் டெரைன் எங்கிருந்து எங்க போகுதுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு போகுது. சில அமூர் ஃபல்கான் அது கொஞ்சமா போகுது. இந்த மாதிரி சில இடத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க போகுதுன்னு பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி பறவை தன்னையவே தயார்படுத்தும். எப்படி தயார்படுத்துனா, கொழுப்புச்சத்து அதிகமா இருக்கிற கொட்டையெல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய எடையை கிட்டத்தட்ட 2 மடங்கா உயர்த்தி அதுக்கப்புறம் வந்து அது பறக்க ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல பறந்து அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட பாதி எடையா குறைஞ்சிரும். மறுபடியும் அங்கிருந்து இனப்பெருக்கம் எல்லாம் பண்ணி அந்த சீசன்லாம் முடிகிற வரைக்கும் அங்க இருக்கும், திரும்ப அங்க வரும். தண்ணி, சரி தண்ணி வந்து அழுக்கு தண்ணி நம்ம குடிச்சா பிரச்சனை, பறவைக்கு பிரச்சனையானா பறவைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ரொம்ப அழுக்கு தண்ணி அது குடிக்க முடியாது. ஓரளவுக்கு இருக்கிற தண்ணியை சுத்தம் பண்ணும். அதனுடைய நாக்கு வாயுடைய வடிவமைப்பு வச்சு எப்படி நாய் மாதிரி குடிக்குதா, இல்லை தண்ணியை வந்து தன்னுடைய அழகுல கொடுத்துட்டு மேலே தலையை தூக்கி உள்ள சேர்த்துதா அப்படிங்கிறதெல்லாம் மாறுபடும். இப்போ கடல் பரப்புல இருக்கக்கூடிய பறவைகளுக்கு தன்னுடைய தலையிலேயே வந்து உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாற்றக்கூடிய சால்ட் கிளாண்ட் இருக்கு. அப்போ அது தேவைக்கு அந்த தண்ணியை குடிக்கும். குடிக்கும்போது அது வந்து அது பியூரிஃபை பண்ணி குடிச்சுக்கும். இப்படி இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆச்சரியமான பறவை என்னன்னா இந்த சாண்டு குரூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை. இது வந்து என்ன அப்படின்னா பாலைவனத்துல இருக்குது. பாலைவனத்துக்கு Most feathers are built to push water off, so a bird stays light enough to fly. This bird does the opposite. Its chicks are waiting in the Kalahari. The nearest water is 30 kilometers away. Every morning, the father flies there alone. He walks into a pool and rocks his belly into the water. He does not carry it in his beak. His feathers carry it for him. Here is what makes that possible. Most bird feathers lock together with tiny hooks that seal water out. His belly feathers have no hooks. Each fiber is wound into a coil, 3.5 turns, like a spring pressed flat. When water touches them, the coils unwind and stand straight up, overlapping into a dense wall of fibers. Water fills the gaps between them, held not by weight, but by the shape of the feather itself. The outer layer curls inward, wrapping around the wet core like a shell. 1 gram of feather holds 8 grams of water. His belly carries 25 milliliters, 15% of his body weight, locked inside feathers. He flies back, 30 kilometers across open desert. Every wing beat shakes some water loose, but enough stays locked inside the shape. The chicks press their beaks against his belly and squeeze the water out, drop by drop. Most feathers are built to push water off. அதே மாதிரி தன்னுடைய இறகுல வயிற்றுல வச்சு இதை எடுத்துக்கிட்டு 30 கிலோமீட்டர் பறந்து
ஒரு பாலைவனத்துக்கு போய் தன்னுடைய குழந்தைகளுக்கு வெறும் 25 மில்லி லிட்டர் தண்ணியை கொண்டு போய் இது கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கிற பறவைகளும் இருக்குது. இப்போ ஒரு பறவையும் வந்து எப்படி வேட்டையாடுதுன்னு பார்த்தா, அந்த பறவைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி வேட்டையாடும். இப்போ ஒரு ஸ்டடி எடுத்தாங்க. இப்போ ஆந்தை வந்து நைட்ல வேட்டையாடும். ஆந்தை பறந்து வருதுன்னு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா என்ன ஆகும்? அந்த எலிக்குட்டி மாதிரி இருக்கிற பொருள்லாம் ஓடிரும். அப்ப சத்தமே போடாத பறக்கிறதுல ஆந்தை வந்து வல்லவர். இப்ப கழுகு வந்து ஒரு வேட்டையாடணும் அப்படின்னா எந்த வேகத்துல போகும்? பல்கான் வந்து அதிவேகத்துல வந்து அடிக்குது. இப்போ ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. சில பறவையை வச்சு டெஸ்ட் பண்ணி எவ்வளவு சத்தம் போடுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து புறாவுக்கு ஒரு சத்தம், பல்கானுக்கு ஒரு சத்தம். And now ஆந்தையோட it's sound Kenz's பாருங்க. turn. அமைதியா பறந்தது. சத்தமே இல்லாத பறக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கு. இப்போ ஃபெல்கான் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல பறந்துட்டு பெரிய பறவையா இருந்தா ஸோ இப்போ இந்த மாதிரி பாலைவனத்தில் இருக்கிற பறவைகள், தண்ணியிலேயே இருக்கிற பறவைகள், பனிமலைகள் மீது இருக்கிற பறவைகள், இப்படி எல்லா பறவையும் வந்து இருக்கு. பறவையுடைய புத்திசாலித்தனத்தை வந்து பாராட்டியே தீரணும். இப்போ காக்காவுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அது வந்து ரோட்ல போட்டு டயர் எல்லாம் மேலே ஏறி அதை உடைச்சு இது பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இதை டெஸ்டே பண்ணி பார்த்தாங்க. என்ன டெஸ்ட் அப்படின்னா இந்த காக்கா வந்து நம்ம ஊர்ல இல்லை, இது ஒரு அமெரிக்காவில் இருக்கிற காக்கா. இதுக்கு ஒரு பசல், இந்த கஷ்டப்பட்டு உள்ள இருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுவே வந்து இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு தேவையான ஆயுதத்தை உருவாக்கி கோட்டை போட்டு கம்பியை வளைச்சு உள்ள இருக்கிற பொருளை எடுக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்ததா இருக்கு. ஆயுதத்தை வந்து தயாரிச்சு இலையெல்லாம் கட் பண்ணி அதை கொண்டு போய் போட்டு வளைக்குது. இப்ப எந்த பக்கம் உறுதியா இருக்குன்னு பார்த்து மேலே ஏற்றிக்கிறையா உறுதியான பக்கத்தை அதுக்கப்புறம் உள்ள விட்டு பொருளை வளைச்சு சாப்பாடு எடுத்து சாப்பிடுது. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு கேட்டிருப்போம். அதுக்கு யாரா எடுத்துக்காட்டுனா This is one of nature's smartest fishermen, a bird that catches fish using its brain, not a hook. Meet the green heron. When it gets hungry, it drops a small piece of bread or a tiny insect onto the water. பெரிய மீனுக்காக வெயிட் பண்ணுது. The fish think they've found a free meal, so they quickly swim up to the சின்ன மீன் surface. வந்ததுன்னா விட்டுரும். பெரிய மீன் But they have no idea a hunter is waiting nearby. The moment a fish gets close enough, the green heron strikes. அந்த மாதிரி பிடிக்கக்கூடிய புத்திசாலியும் இருக்கு. ரெண்டாவது, இந்த பழங்குடி மக்கள், ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் ஹனி கைடு, அதாவது தேன் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பறவை வச்சிருப்பாங்க. இந்த ஹனி கைடு என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்து எங்க இருக்குது வாங்க அப்படின்னு மனுஷங்களை கூட்டிட்டு போவாங்க. அவர் அங்க போய் தேன் எடுக்கும்போது அந்த இடத்துல கீழே விழுகிற அந்த அடையெல்லாம் எடுத்து இது சாப்பிடும். ஸோ ஒரு பறவையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து மாறுபடுது. நம்ம கோழியை பார்த்துருக்கலாம், கழுகு எப்படி சொல்லிக் கொடுக்கறத பார்த்துருக்கலாம், ஆல்பர்டாஸ் மாதிரி 1-2 இது வந்து குட்டிகள் வச்சிருக்கிறத பார்த்துருக்கலாம். ஸோ அந்தந்த அதனுடைய டெக்னிக்ல ஒன்னொன்னும் இருக்குது. இப்ப கழுகு சொல்லணும் அப்படின்னா, கழுகுடைய ஒரு திறனும் வந்து நம்ம சொல்லுவோம் கழுகு பார்வை அப்படின்னு சொல்லுவோம். 2 கிலோமீட்டர் உயரத்துல இருந்தா கூட தரையில என்ன இருக்குதுன்னு அதனால கண்டுபிடிக்க முடியும். கழுகுடைய கால்ல இருக்கிற அந்த இப்ப நம்ம ஒரு டப்பா இருக்கு, அதை கையில பிடிக்கிறோம், அதுல கையில என்ன பட்டுருச்சுன்னா வலிக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கைக்கும் அந்த ஒரு டப்பாவுக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 10 மடங்கு ஃப்ரிக்ஷனை வந்து கழுகுடைய கால் இருக்கும். அதனால கழுகு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து உறுதியா பிடிச்சிரும்.
சரி, இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட பறவையுடைய அறிவியலை ஒரு சுருக்கமா சொல்லிட்டேன். நிறைய தகவல் என்னோட புத்தகத்துல நீங்க படிக்கலாம். இப்போ புதுசா வந்திருக்கிற இந்த இங்கிலீஷ் புக்கு ஹவ் பேர்ட் ஃப்ளை அந்த புக்கு வந்து நீங்க அமேசிங் வேர்ட் ஆஃப் பேர்ட் அதுல பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். சரி, இப்போ இந்த பறவைக்கும் விமானத்து கதையை வந்து ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். அது என்னன்னு சுருக்கமா சொல்லி என்னோட உரையை நிறைவு செய்யறேன். இப்ப நம்ம சங்க இலக்கியத்துல நிறைய இடத்துல பறக்கிற இயந்திரத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப புறநானூற்றுல எடுத்துக்கிட்டோம்னா வளவன் ஏவா வான ஊர்தி எய்துப என்ப தம் செய்வினை முடித்து என அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றாரு. அப்ப பறக்கிற மாதிரி ஒரு பொருள் பார்த்தேன் அப்படின்னு. அதே மாதிரி போகருடைய 1800வது பாடல்லையும் தானான பிரம்ம கோடி வித்தை செய்தேன் தாக்கான காத்தாடி வித்தை வித்தை மானான வித்தை இழு மதீத வித்தை மானாக்கால் புகழுகின்றேன் மகிமை கேளு. இந்த மாதிரி பறக்கிற பொருளை பத்தி எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப ஆனா எந்த பறவையை பார்த்து நம்ம இதை டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப சில பறவைகள் பார்த்தீங்கன்னா காலையில வந்தோன்னா வெயில் வர்றதுக்காக வெயிட் பண்ணோம். ஏன் அப்படின்னா வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் காத்து சூடாகும். சூடான காத்து மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போகும்போது அதுலயே வட்டமிட்டு மேலே ஏறும் அப்படியே ஸ்லோவா அண்டங்காக்கா. நைட்டுல எல்லாம் அது பறக்காது. இப்ப ஆல்பர்டாஸ் மாதிரி இருக்கிறது கடல் கரையோரம் தான் இருக்கும். கடல் அலை மேலே வர்றது இறங்குறத வச்சு அந்த காத்துல அது மேலே ஏறும். இல்ல இப்போ ஒரு மலை இருக்கு, குன்று இருக்கு, அந்த குன்றை நோக்கி காத்து போகுது. போகும்போது குன்று மேல பார்த்து அப்படியே மேல போகுது அப்படின்னா அந்த இதுல பறக்கிற பறவைகள்லாம் இருக்கும். சில பறவைகள் நம்ம புறா மாதிரி ரெக்கை அடிச்சோன்னெல்லாம் பறக்க முடியாது. கொஞ்சம் தூரம் ஓடி அதுக்கப்புறம் தான் பறக்கும். இந்த மாதிரி ஒரு பறவைக்கும் ஒன்று இருக்கு. பறவையை கண்டானா எந்த பறவையை கண்டான், எப்படி டிசைன் பண்ணாங்கிறதா இப்ப கேள்விக்குறி. இப்ப உதாரணத்துக்கு இந்த பறவை வந்து நம்ம இறங்குது, மேல இறங்கி முடிஞ்சிருச்சு, தண்ணியில இறங்கணும். இறங்கணும்னா எப்படி இறங்குது அப்படின்னு நீங்க பாருங்க. ஏரோப்ளைன் சவுண்டு மாதிரியே தான் இது வந்து இறங்குது. இது கிளம்பும் போது இதே மாதிரி தான் கொஞ்சம் தூரம் ஓடி கிளம்பும். சரி, இப்ப பறவை வந்து வேற வேற விதத்துல பறக்குது, நின்றுகிட்டே பறக்குது. இப்ப ஹெலிகாப்டர் மட்டும்தான் வந்து ஒரே இடத்துல நிக்க முடியும். அதனால ஹெலிகாப்டருக்கு இந்த மாதிரி தேன் சிட்டுவை நம்ம வச்சுக்கலாம். சோரிங் பறவை சுத்தி சுத்தி ஏறுறதுக்கு மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். இப்ப பறவை வந்து பறக்கும்போது நெடுந்துறைவு பறக்குது, வலசை போகுது, சில 100 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல போகும். நீங்க ராணுவ விமானங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவாண்ட ஒரு விமானம் சுத்தி இப்படி 2 போகும். இதே மாதிரி பறவை பறக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்ப பறவை பறக்குது, மேல இருந்து காத்து அழுத்துது. காத்து அழுத்தும் போது கீழே இருக்கிற காத்து வந்து மேல தள்ள உதவுது. ஆனா அதுல சில காத்து பின்னோக்கி போகும். அப்ப இந்த பின்னோக்கி போற காத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம பின்னாடி வர பறவைக்கு தூக்குறதுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கறதுனாலதான் இந்த பறவை வந்து வி வடிவத்துல பறக்குது. இதே தான் சைக்கிள் ரேஸ்ல ஓடுறவங்களையும் நீங்க பார்க்கலாம். அப்ப இப்படி பறக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 விழுக்காடு ஆற்றல் சேவிங் நடக்கும். ஆனா முதல் போற பறவைக்கு வந்து நிறைய ஆற்றல் தேவைப்படும். அது ரொம்ப தூரம் போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இது கடைசி இடத்துக்கு போயிடும். 2வது இடத்துல இருக்கிற பறவை முதல் இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து தன்னுடைய இதை மாத்திக்கிட்டே போகும். டாவின்சி வந்து 1500லயே சொல்லிட்டாரு பறக்கிறத பத்தி. ஆனா மனுஷங்க கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட 400 வருஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன பிரச்சனை அப்படின்னா டாவின்சி என்ன நினைச்சாரு, சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ஒரு பறவையை படம் வரைஞ்சு வச்சுட்டு போயிட்டார். ஆனா அப்படி ஒரு விமானத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாரும் என்ன பண்ணாங்க, மலை மேல ஏறி நின்று எட்டி குதிச்சாங்க. 1862ல வந்த சிறகடிக்கிற ஒரு ராக்கெட், ஏதாவது ஏரோப்ளைனுடைய டிசைன் இது. ஸோ இது வேலையே செய்யாதுங்கிற விஷயம் நமக்கு வந்து தெரியவே இல்லை. எப்போ டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் கண்டுபிடிச்சாங்களோ அப்புறம் தான் பெட்ரோல் இன்ஜினை வச்சு ரைட் பிரதர் வந்து பறந்து காட்டுறாங்க. ஸோ அது வரைக்கும் என்ன அப்படின்னா சிறகடிக்கும் பறவை நம்ம ஒரு குருவியோ இல்லை புறாவையோ பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ஒரு பறக்கக்கூடிய இயந்திரத்தை செய்யவே முடியாது. ஏன்னா அதை செஞ்சோம்னா அது பறக்காது. ஆனா ஆல்பர்டாஸ் மாதிரி சிறகை அடிக்காம, கழுகு மாதிரி சிறகை அடிக்காம காத்துல இருக்கக்கூடிய இந்த அழுத்த வேறுபாடை வச்சு மட்டும் பண்ணா பறக்க முடியும் அப்படிங்கிற புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால வந்து இது பண்ண முடிஞ்சது. சரியா? அதுக்கப்புறம் நிறைய விமானங்கள் வந்தது. பெரிய விமானங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மணிக்கு 240 250 கிலோமீட்டர் வேகத்துல போய் ஓடுதளத்திலிருந்து மேலே ஏறி போச்சு. இப்ப எப்படி ஒரு பென்குயின் 30 கிலோமீட்டர் வேகத்துல நீந்துது, ஒரு நெருப்புக்கோழி 70 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஆல்பர்டாஸ் வந்து எல்/டி ரேஷியோ தன்னுடைய இறக்கை நீளத்தை 19ன்னு வச்சுக்கலாம். அதே அளவு இருக்கக்கூடிய இந்த விமானங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் ஒன்னொன்னா வந்து போகுது.
இப்ப நிறைய விமானங்கள் வர ஆரம்பிச்சது. கான்கார்ட் அப்படின்னு ஒரு விமானம் போட்டாங்க. அது என்னன்னா ஒலி, நான் இப்ப பேசுறேன் இல்லையா, இந்த சத்தம் மணிக்கு 1200 கிலோமீட்டர், அதை விட அதிகமான வேகத்துல போற மாதிரி போட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனையாச்சு, நிறைய சத்தம் வந்தது. அதுக்கப்புறம் இறங்குறதுக்கு வந்து அதனுடைய செலவு, ஆற்றல் செலவு அதிகமா இருந்தது. அதனால அதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு ராணுவ விமானங்கள் மட்டும்தான் அதிவேகத்துல பறக்குது. இப்போ ஒரு விமானத்துடைய பாகத்தையும், இவ்வளவு நேரம் நான் சொன்ன பறவையுடைய பாகத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டுக்குள்ள ஒற்றுமை உங்களுக்கு புரியும். இந்த விமானத்துல வந்து விங்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்கை முடியிற இடத்துல மேல கொஞ்சம் வளைச்சு விட்டுருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும். அது என்ன அப்படின்னா, நம்ம இப்ப இவ்வளவு நேரம் சொன்னோம் இல்லையா, இந்த வி வடிவத்துல பறக்கும் போது பின்னாடி வர பறவைக்கு வந்து ஆற்றலை கொடுக்குது. அதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விமானம் பறக்கும் போது பின்னாடி அந்த ஆற்றல் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இப்படி கொடுக்கப்படுறது. இதனால கோடிக்கணக்கான ரூபாய் எரிபொருள் மிச்சமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப உலகத்துல ஒரு ஒரு கண்டுபிடிப்பும் ஒரு உயிரினத்தை பார்த்து தான் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு கழுகை பார்த்து ஒரு வடிவமைப்பு, புல்லட் ட்ரெயின் வந்து இந்த ஒரு பறவையை பார்த்து வடிவமைப்பு, ரேஸ் காரு, ட்ரோனு, இந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒரு ஒரு வடிவமைப்பை பார்த்து தான் இருக்குது. இன்றைய உரையில முழுவதுமாக பறவையை பார்த்து தான் சொன்னேன். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிங்கிற அந்த இதோட இப்ப நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் இப்ப நான் பேசின அத்தனையுமே வந்து என்னுடைய புதிய புக்கான இந்த அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு. அது இல்லாம என்னுடைய தமிழ் புத்தகங்கள் பரப்பதுவே வானவாசிகள் நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். நேரம் இருந்ததுன்னா இந்த ஒரு வேட்டையாடுறதை மட்டும் நான் ப்ளே பண்ணிடுறேங்க. இதை ப்ளே பண்ணிடலாமா? இன்னொரு 2-3 நிமிஷம் இது ப்ளே ஆகும், பரவாயில்லையா? ஓகே சார், பண்ணுங்க, பண்ணலாமே. இதை பாருங்க எப்படி வந்து A living missile, the peregrine falcon. She's got eyes so sharp she can pick out prey from a mile away. Just the size of a crow. Speed is her weapon. வேகம் தான் அதனுடைய ஆயுதம். With her wings 200-250 tucked கிலோமீட்டர் in, ஸ்பீட்ல போகும்போது she இறக்கை dives எப்படி at இது up to பண்ணிருக்கு? 240 miles per hour. A kill in midair. காத்திலேயே தன்னுடைய இரையை பிடிச்சிட்டு வருது. Her chicks beg constantly for food. But she is torn between feeding hungry mouths and guarding the nest. She views anything passing by as a threat. 5 times her body weight, the brown pelicans ignore her warnings. 5 மடங்கு எடை இருக்கிற பெரிய பறவையே வந்து எப்படி விரட்டுதுன்னு பார்க்கலாம். Yank on the face, and she throws the hapless pelican off balance. One down, she circles back for the rest. A skillful bill flick takes care of another one. But while she's going after the pelicans, a real threat is making its way toward the nest. A 5-foot-long gopher snake. Skillful climbers, they hunt up and down these sandstone cliffs. And they can easily kill an unprotected falcon chick. But nothing escapes her eye. A single strike with her claws is all it takes. Nothing comes between this mother and her. இந்த மாதிரி ஒரு ஒரு பறவையும் வந்து தன்னுடைய இனத்தை வந்து காப்பாத்துறதுக்காக தன்னுடைய வடிவமைப்பு, பறக்கும் திறன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து போடுது. முதல்ல அவர் சொன்ன மாதிரி நான் மொத்தம் ஒரு 50 புத்தகங்கள் நான் எழுதியிருக்கேன். அதில் 33 புத்தகங்கள் தமிழில் வந்திருக்கு. மீதி 15 புத்தகங்கள் 17 புத்தகங்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்திருக்கு. இந்த பறவை பற்றின புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற புத்தகங்கள் பற்றிய தகவல்களை வந்து என்னுடைய வலைதளத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய அது குறிப்பு கொடுத்துருக்குறேன். ரொம்ப நன்றிங்க. இதோட என்னோட உரையை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது